ஈரான் யுத்தம் தற்காலிகமா ஒரு 5 நாட்களுக்கு தாக்குதலை நிறுத்தி வைக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் பக்கம் இருந்து ஒரு மறுப்பு வந்திருக்கு, நாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல அப்படின்னு. ட்ரம்ப் அவர்களினுடைய அறிவிப்பில் வியப்பு ஒன்றுமில்லை. ஒன்றை சொல்வது, அந்த நிலைப்பாட்டை தயக்கமின்றி மாற்றிக்கொள்வது, ஒரு நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டு அதற்கு நேர் எதிர்மாறான செயற்பாடுகளுக்கு ஆயத்தங்கள் செய்வது, இப்படிதான் அவருடைய அணுகுமுறை என்பது இருந்திருக்கிறது. ஹார்மஸ் நீரிணையை தொடர்ந்து ஈரான் அழுத்தத்திற்கு உள்ளாக்குமையானால் அந்த ஹார்மஸ் நீரிணையை சுற்றி இருக்கிற கடலோர வசதிகளையும் சுற்றி இருக்கிற கிராமங்களையும் கைப்பற்றுவது என்கின்ற ஒரு திட்டம் இருக்கக்கூடும். வெனிசுவேலாவில் என்ன நடந்ததோ அதே போல இங்கும் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த போரில் இஸ்ரேலினுடைய இலக்குகள் வேறு, அமெரிக்காவுடைய இலக்குகள் வேறு. ட்ரம்பினுடைய இலக்கை பொறுத்தவரையில் ஒரு சூதாடி, அந்த சூதாடி என்பது 2-3 ஆப்ஷன்ஸை வச்சுட்டு அந்த ஆப்ஷனுக்கு ஏற்றபடி சீட்டை மாத்துறதுல இதெல்லாம் அவருக்கு எந்த சங்கடமும் இருக்காது. அமெரிக்காவையும் கோத்து விட்டு இன்னைக்கு அவங்களுடைய இலக்குகளில் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், இந்த போர் என்பது ஒரு உன்மத்தத்தை நோக்கி அடுத்த கட்டம் சென்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு 20-30 ஆண்டுகள் ஆகும். இந்த போர்ல இருந்து பின்வாங்கக்கூடிய நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டுட்டாரு. ஈரானுடைய தாக்குதல் அவரால் எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஈரானும் we have no other option, just one option, attack செய்ய அல்லது செத்துமடி. இதெல்லாம் கூர்மையான கத்தி மேல் நடக்கிற ஆபத்தான நடனங்கள். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஈரான் யுத்தம் கிட்டத்தட்ட 4 வாரங்களை தாண்டி போய்கிட்டு இருக்குது. தற்காலிகமா ஒரு 5 நாட்களுக்கு தாக்குதலை நிறுத்தி வைக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. முன்னதான் 48 மணி நேரம் கெடுவலா விதித்திருந்தாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கணும் அப்படின்னாலாம். ஈரான் பக்கம் இருந்து ஒரு மறுப்பு வந்திருக்கு, நாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தல அப்படின்னு. என்ன நடக்குதுங்க? ட்ரம்ப் அவர்களினுடைய அறிவிப்பில் வியப்பு ஒன்றுமில்லை. அவருடைய ஆளுமை, அவருடைய செயல்பாடுகள் இப்படித்தான் கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்திருக்கிறது. ஒன்றை சொல்வது, அந்த நிலைப்பாட்டை தயக்கமின்றி மாற்றிக்கொள்வது, ஒரு நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டு அதற்கு நேர் எதிர்மாறான செயற்பாடுகளுக்கு ஆயத்தங்கள் செய்வது, எதிர்பாராத சில வியப்புக்களை தருவது, இப்படிதான் அவருடைய அணுகுமுறை என்பது இருந்திருக்கிறது. ஒரு ஸ்டேட் கிராஃப்ட் என்று அதை சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய அணுகுமுறை இப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்போது வந்த அறிவிப்பையும் அல்லது அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்பதையும் ஒரு பொதுவான சூழலிலிருந்து நாம் அதை பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்பது உலக பொருளாதார சீர்குலைவு. குறிப்பாக எண்ணெய் வழித்தடங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகி உலகம் முழுவதுமே ஒரு பொருளாதார நெருக்கடி, அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கும் நெருக்கடி. இந்த அறிவிப்பினூடாக நீங்கள் ஒரே நாளில் பார்த்தீர்கள் என்றால் கோல்ட்மன் சாக்ஸ் போன்ற அந்த பங்குச்சந்தை என்பது ஒரு ஸ்திரப்பட்டிருக்கிறது. அதே போல் மசகு எண்ணெயினுடைய க்ரூட் ஆயிலினுடைய அந்த குறியீட்டு விலையானது பெரும் எகிரலுக்கு நின்றிருந்த அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கீழிறங்கி அப்படி நிற்கிறது. ஸோ அது அவருக்கு கிடைத்த ஒரு இடைவெளி என்று வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அவருடைய அடுத்த இராணுவ திட்டங்களுக்கு தயார் செய்வதற்கு கொஞ்சம் நாள் தேவைப்படுகிறதோ என்கின்ற ஐயப்பாடும் இருக்கிறது. ஒருவேளை ஹார்மஸ் நீரிணையை தொடர்ந்து ஈரான் அழுத்தத்திற்கு உள்ளாக்குமையானால் அந்த ஹார்மஸ் நீரிணையை சுற்றி இருக்கிற கடலோர கிராமங்கள் வசதிகளையும், கார்க் தீவு தான் ஈரானுடைய மசகு எண்ணெயினுடைய இதயம், எண்ணெய் வளங்களினுடைய இதயம் என்றால் அந்த கார்க் தீவு தான். இந்த கார்க் தீவை நேரடியாக கைப்பற்றலாமா? ஈரான் புரட்சிகர இராணுவத்தை அழித்தொழிப்பதற்காக நேரடி இராணுவத்தை அனுப்பாமல் மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஹார்மஸ் நீரிணையை ஒன்றேல் ஓரளவுக்கு பாதுகாப்பதற்கான ஒழுங்கு அல்லது அதை கட்டுப்பாட்டில் எடுப்பது என்கின்ற அணுகுமுறையில் கார்க் தீவையும் சுற்றி இருக்கிற கிராமங்களையும் கைப்பற்றுவது என்கின்ற ஒரு திட்டம் இருக்கக்கூடும். நீங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு ஜப்பானில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய எலீட் ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, மெரீன் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, கடல் வழியாக அதிரடி முன் செல்லுகின்ற படைப்பிரிவு. அந்த படை புறப்பட்டு இன்று ஏறக்குறைய ஈரானுக்கு அருகில் நெருங்கி வந்துவிட்டது. 3 நாட்களுக்கு முன்புதான்
அமெரிக்காவினுடைய மேற்கு கரையிலிருந்து கலிஃபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ அந்த மேற்கு பகுதியிலிருந்து இன்னொரு மெரீன் எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் வந்து அங்கேருந்து புறப்பட்டுருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து எல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது அல்லவா, அதற்காக இந்த ஒழுங்கை செய்கிறாரோ என்கின்ற ஒரு கணக்காகவும் கருத்தாகவும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, உண்மையிலேயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போரில் இஸ்ரேலினுடைய இலக்குகள் வேறு, ட்ரம்பினுடைய இலக்குகள் அல்லது அமெரிக்காவினுடைய இலக்குகள் வேறு. இஸ்ரேலினுடைய இலக்குகள் என்னங்கிறது ஏற்கனவே பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம வேணால் லெபனானை பற்றி, அங்கே தான் அதை நோக்கி தான் இப்போ போர் தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது, அதை பற்றி நாம் பேசலாம். ஆனால் ட்ரம்பினுடைய இலக்கை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு ஒரு தொழிலதிபர், அப்போ அவர் சூதாடி. அந்த சூதாடி என்பது 2-3 ஆப்ஷன்ஸை வச்சுட்டு அந்த ஆப்ஷனுக்கு ஏற்றபடி அவருக்கு ஜகுல் ஆகிறது இல்லை, மாற்றுறதுல சீட்டை மாற்றுறதுல இதெல்லாம் அவருக்கு எந்த சங்கடமும் இருக்காது. ஸோ அவருடைய முதல் சூதாட்டம் என்பது எப்படி இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈரானுடைய எண்ணெய் வளங்களையும் எண்ணெய் கட்டுமானங்களையும் அழித்தொழிக்கக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். நல்லா கவனிச்சிங்கன்னா, கத்தாருக்கு அருகாமையில் உள்ள ஈரானினுடைய முக்கியமான அந்த தென்சார் அது எண்ணெய் எரிவாயு கட்டுமானங்களை இஸ்ரேல் தாக்கிய பொழுது அது எனக்கு தெரியாது, இஸ்ரேல் அப்படி செய்யக்கூடாது என்றும் கடிந்து கொண்டார். அப்படி என்றால் எதிர்கால ஈரான் வளமாக வாழ வேண்டும் என்கின்ற அக்கறையா? அப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு பெருமுதலாளித்துவ சக்திக்கும் அந்த நாட்டினுடைய ஆற்றலாளர்களோ மக்களோ ஒரு சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடெல்லாம் போக மாட்டார்கள். வெனிசுவேலாவில் என்ன நடந்ததோ அதே போல் இங்கும் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். வெனிசுவேலாவில் என்ன நடந்தது? மதூரோ கட்டுப்பாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரம் ஒழுங்கு இருக்கிறது. உலகத்திலேயே கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களில் அதிகமான எண்ணெய் வளங்கள் இருக்கிற நாடு வெனிசுவேலா. அதை தொடக்கத்தில் கண்டெடுத்து அதற்கான கட்டுமானங்களை உருவாக்கியதும் அமெரிக்க பெருமுதலாளிகள் தான். அப்போது மதுராவை மட்டும் அங்கேருந்து கிளப்பிடணும். ஆனால் அந்த சிஸ்டத்தை அப்செட் பண்ண வேணாம். துணை அதிபரை தான் அதிபராக கொண்டு வராங்க. அமைச்சர்களாக இருந்தவங்க அமெரிக்காவுக்கு எதிராக இல்லாதவரை அவங்க நீங்கள் இருங்க. சீனாவை வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளத்திலிருந்து துண்டாடி ஆயிற்று, ரஷ்யாவை துண்டாடி ஆயிற்று. சிஸ்டம் அப்படியே இருக்கட்டும், எண்ணெய் வளம் அப்படியே இருக்கட்டும். அவங்க அவுட்டு, இவங்க அவுட்டு, நம்ம கண்ட்ரோல். இதுதான் பிஸ்னஸ். புரியுதுல்லைங்களா உங்களுக்கு? ஸோ வெனிசுவேலாவில் அமெரிக்கா அதிகாரத்தை கைப்பற்றியதா என்றால் ஒரு ஆளை அகற்றினார்கள், அந்த எண்ணெய் வளங்களின் மீதான கட்டுப்பாட்டை தாங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன்னா இதுக்கு பின்னாடி இராணுவ மூலோபாய உத்திகளும் உண்டு. இப்போ வெனிசுவேலா இப்போ கியூபாவை வந்து அப்படி கழுத்து அது உயிர் போய் மரணிக்கிற அளவுக்கு அந்த நாட்டை இவங்க நெருக்கடிக்குள்ளாக்குறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு உத்தி என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்கா, ஒட்டுமொத்த லத்தீன் பரகுவாய், கியூபா, பிரேசில், மெக்சிகோ அத்தனை நாடுகளையும் ஒரு இராணுவ கூட்டமைப்பாக நேட்டோ போல ஒரு தென் அமெரிக்க வட அமெரிக்க இராணுவ கூட்டமைப்பு ஒன்று உருவாக்க வேண்டும். அதில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு எந்த விதமான பங்கும் இருக்கக்கூடாது. எதிர்காலத்தில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாகவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவோ வந்தால் அதற்கு எதிராக மிக ஒரு வலுவான இராணுவ கூட்டணியாக ஏன்னா லத்தீன் அமெரிக்கா மக்கள் தொகை எண்ணிக்கையில் மிகப்பெரிய நாடு, இயற்கை வளங்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு கண்டம். அப்போது அந்த உத்தியும் ஒரு பக்கம் இருக்குது. பட் இந்த வெனிசுவேலா மாடலுங்கிறது இங்கே என்ன நினச்சிருப்பாங்கன்னா, காமியனி அவர்களையும் இராணுவ உயரதிகாரிகளையும் இன்னும் சில முக்கியமான யாரெல்லாம் தொந்தரவாக இருப்பாங்களோ அவங்கள அப்புறப்படுத்திட்டா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அதிகார சண்டை வரும். அந்த அதிகார சண்டையில் யார் வந்தாலும் அவங்களோட நம்ம ஒரு டீல் போடலாம். டீல் போட்டு ஈரானினுடைய எண்ணெய் வளங்களையும் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம். ஈரானுடைய எண்ணெய் வளங்களை சார்ந்து தான் சீனாவினுடைய பொருளாதாரம் வெகுவாக இருக்கிறது. அதே போல் தோழமை நாடுகளான ஜப்பான், தென்கொரியா பொருளாதாரங்களும் ஈரானினுடைய எண்ணெய் வளங்களை சார்ந்து தான் இருக்கின்றன. எனவே சீனாவையும் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலி இட் வில் பிகம் டிபெண்ட் ஆன் யூஎஸ் கண்ட்ரோல்டு ஈரானியன் ஆயில் ரிசோர்ஸஸ். இது வந்து ஒரு என்ன நீண்ட கால மூலோபாய நோக்கி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக். இதில் வந்து சீனா கண்ணுக்கு தெரியாமல் அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இப்படியெல்லாம் ஒரு கணக்கை போட்டு அப்படி இந்த சீட்டை போட்டு பார்க்குறதுன்னு இருக்குங்களா, டாப் லீடர்ஷிப் அகற்றுறது, அடுத்து வரக்கூடிய லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் தோதா நமக்கு வருவாங்களான்னு பார்க்கறது. எனவே நீங்கள் எண்ணெய் எரிவாயு வயல்களையும் கட்டுமானங்களையும் அழிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு
எடுக்கிறார். ஸோ இதுக்கான சாத்தியப்பாடு இப்போ நடக்கிற மாதிரி உடனடியாக தெரியல. நாளைக்கு நடக்குமா இல்லையாங்கிறது தெரியும். அதனால தான் இந்த 5 நாள் கொடுத்து பார்க்கறது, ஈரான் என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கறது. என்னுடைய அவதானப்படி ஒரு ஈரானியர்கள் தன்மானம் மிக்கவர்கள், அவர்கள் சுய கௌரவத்தை மிகவும் பெரிதாக போற்றுகிறவர்கள். அதிலும் தங்கள் தலைவர் இப்படி படுகொலை செய்யப்பட்டு விட்ட பிறகு, தலைமையில் இருந்த பலரும் படுகொலை செய்யப்பட்டு விட்ட பிறகு, அதிகாரம் உறுதியாக அந்த இராணுவ கட்டமைப்பிற்குள் தான் நகர்ந்திருக்கும். களத்தில் நின்று இப்போது மக்கள் பெரிதாக எழுவார்கள் என்றால் எழமாட்டார்கள். எழுகின்ற மக்கள் நாட்டுக்கு துரோகிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். அவர்கள் மீது மிக கடுமையான எதிர்வினை இராணுவம் நடத்தும் என்கின்ற அச்சமும் இருக்கக்கூடும். எனவே அதிகாரம் முற்றாக IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸ், அவங்களுக்கு நகர்ந்து விட்ட பிறகு அவர்கள் இறுக்கமான கடுமையான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்களே தவிர, இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு நெகிழ்வான அல்லது அடிபணிந்து போகிற, இல்லை சமரசம் செய்து போகிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்பது ஐயப்பாடு. இன்னொன்று, நான் முந்தைய நேர்காணலில் சொன்னதை போல, இப்படி ஒன்று நடக்கப் போகிறது, நம் மீது இவர்கள் இணைந்த ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறார்கள் என்பதை முன்னரையே அறிந்தவர்களாக ஒரு 31 மண்டலங்களாக கட்டளை கட்டுமான கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கட்டளை கட்டமைப்பை அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே டெஹ்ரான்ல இருந்தோ அல்லது IRGC ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தோ வரணும்னு இல்லை. இதுதான் நமது கொள்கை, இதுதான் நம்முடைய ஒரு போத் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் இதுதான், டாக்டிக்கல் அப்ரோச் இதுதான். இதனுடைய அடிப்படையில் நீங்கள் சுயாதீனமாக, இண்டிபெண்டாக நீங்கள் அந்தந்த பகுதிகளில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அணுகுமுறை இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அமெரிக்காவினுடைய அல்லது ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த வெனிசுவேலாவில் நடத்திய அதிகார நடனம் இந்த மேடையில் அது வெற்றிகரமாக அரங்கேறுமாங்கிறது இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் 2 பேருக்குமே தெரியும், ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், இந்த போர் என்பது ஒரு உன்மத்தத்தை நோக்கி அடுத்த கட்டம் சென்றால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல தசாப்தங்கள் ஆகும், 20-30 ஆண்டுகள் ஆகும் என்பது ஈரானுக்கும் தெரியும். இந்த போர் உன்மத்தத்தை நோக்கி நகர்ந்தால் உலக பொருளாதாரம் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகும். அதிலிருந்து அமெரிக்க பொருளாதாரமும் தப்பிக்க முடியாது. அது வருகின்ற நவம்பர் மாதம் நடக்கப் போகிற தேர்தலில் கடும் எதிர் விளைவுகளை குடியரசுக் கட்சி, ட்ரம்ப் அவர்களுடைய கட்சிக்கு ஏற்படுத்தும். காங்கிரஸ்ல அவங்க பெரும்பான்மையை இழக்க நேரிடும். அது இவருடைய எஞ்சி இருக்கக்கூடிய 2 ஆண்டு கால அதிபர் அந்த காலத்தை மிகவும் பலவீனப்படுத்தும். இதுவும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு நெருக்கடி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்று களம் நிற்கிறது. இதுல பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஈரான் தரப்புல மறுத்திருக்கிறாங்க. இப்போ நெதன்யாகு அவர்களும் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டு எங்கள் கைகள் இன்னும் நீட்டப்பட்டு தான் இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வெளியிடுறாரு. எப்பவுமே இந்த மாதிரியான சூழல்களில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான நாடுகள் இருக்கும். இது ஈரான் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதாவது இப்போ நீங்கள் ஈரான்ங்கிற முடிவெடுக்கும் போது அயோத்தில்லா, இப்போ காமேனி அவரது அதிபர் தான் என்றாலும் அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்தடுத்த அமைப்புகள் இருக்கின்றன. இதில் எப்போதுமே ஒரு மிதவாத போக்கை, நமது விடுதலை போராட்டத்தில் இருந்ததை போல பாலகங்காதர திலகர் ஒரு தீவிர போக்கு என்றால், மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு மென்போக்கு, மிதவாத போக்கு, இது எல்லா அதிகார அமைப்புகளுக்குள்ளும் இருக்கும். அப்படி ஈரானுடைய அதிகார அமைப்பிற்குள்ளும் மென்போக்கை கடைபிடிக்கிற ஒரு தொகுப்பினர் இருக்கிறார். இப்போது அதிபராக இதற்கு பெசஸ்கியான் அவர் அவங்கெல்லாம் மிதவாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, தீவிர நிலைப்பாட்டில் இருந்தவங்க தான் இவங்க நிறைய பேரை படுகொலை செய்து விடுகிறார். ஆக ஒரு அமைப்புக்குள்ளே ஊடுருவி போய் இத்தனை பேரை காலி பண்ண முடியுதுன்னா உள்ளுக்குள்ளே இருந்தே அவங்க உளவு தகவல்கள் சொல்கிறவங்க இருக்காங்களா? இல்லாமல் நீங்கள் எவ்வளவு இத்துணை துல்லியமாக எப்படி தாக்குதல் நடத்த முடியும்? அப்போ அதை அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது ஈரானுடைய அதிகார அமைப்பிற்குள் ஒரு தொகுப்பினரை ஏதோ வகையில் இஸ்ரேல், குறிப்பாக இஸ்ரேலி மொசாத்துங்கிறது ஊடுருவி இருக்கிறது. ஸோ அந்த தொகுப்பினரோடு பேச்சுவார்த்தைகள் நடக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை புரட்சிகர இராணுவம், அதாவது IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ், அவங்க ஒத்துக்குவாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர்கள் ஒத்துக்கொண்டால் தானே இனிமேல், ஏன்னா புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற அயோத்துல்லா அவர்கள் இன்னும் தன் முகத்தை வெளியே காட்டல. அவர் எங்கே இருக்கார், காயமுற்று ஏதாவது இருக்கிறாரா, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அவரை மையமாக வைத்து, அவரை ஒரு நிழலாக வைத்து ஒரு அதிகார அமைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அதிகார அமைப்பு தான் இறுதி முடிவுகளை இப்போதைக்கு எடுப்பது போல்
தெரிகிறது. அந்த அமைப்பினர் அமெரிக்காவோட இஸ்ரேலோட பேசுகிறார்கள் என்றால் பேசுவது போல தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு அப்பால் இன்னொரு அமைப்பு இருக்கிறதா என்றால் ஆம், கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். கட்டுக்கோப்பான அமைப்பாக இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்களுக்கான காலம் வரலாம். எப்போ வரலாம் என்றால் உன்மத்தமான போர் வெடித்து நேரடி ஒரு படையெடுப்பினை நேரடி தரைப்படை இறக்கத்தை அமெரிக்கா நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு, அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது IRGC அழுத்தத்திற்கு உள்ளாகும். உலக பொருளாதாரம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகும். ஆனால் அந்த விளைவை எதிர்கொண்டு அப்படி செய்கின்ற போது இந்த மிதவாதிகள், மென்வாதிகள் they will become more relevant. இப்போ இஸ்ரேல் இதே நேரத்தில் அதனுடைய லெபனான் மீதான தாக்குதல், அதே சமயம் ஈரான் மீதான தாக்குதல் இரண்டையுமே தொடங்குது. இன்னைக்கான பேச்சுவார்த்தையில கூட இஸ்ரேல் எங்களுடைய கைகள் நீட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட பேசிட்டு சொல்றாங்க. அவங்களுடைய இலக்குகள் என்ன? அதான், இஸ்ரேலினுடைய இலக்குகள் அடிப்படையில் அமெரிக்காவுடைய இலக்குகளிலிருந்து மாறுபட்டவை. அதற்கு ஈரான் எண்ணெய் வளங்களை எடுத்து பொருளாதாரத்தில் உலக அளவில் குழிக்க வேண்டும் என்றெல்லாம் அதுக்கு ஆசை இல்லை. அது பொதுவில் தன்னுடைய இருப்பிற்கு எதிர்காலத்தில் எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அது தனது முடிவுகளை எடுக்கிறது. அதில் அமெரிக்காவையும் கோத்துவிட்டு இன்னைக்கு அவங்களுடைய இலக்குகளில் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இப்போ காசா மீது ஹமாஸ் நடத்திய அந்த தாக்குதல் ஜூன் 2023 நினைக்கிறேன், 23 நடத்தின அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு வாய்ப்பாக இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரையில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை மாற்றி நமக்கு வேண்டியவங்களை அதில் வச்சு அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கணும். இதுதான் ட்ரம்ப்பு, அமெரிக்கா. இஸ்ரேல் அப்படி இல்லை. மவ்விங் ஸ்ட்ராட்டஜி. மவ்விங்னா நம்ம இந்த தரையில் புல் வெட்டுறதுக்கு ஒரு மெஷினை கொண்டு போவோம்ல, அழிச்சு ஒழிச்சிடணும், முடிச்சிடணும். அவன் இருக்கவே கூடாது. அவன் நாளைக்கு 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் கூட நமக்கு தொந்தரவானவனா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியின்படி தான் இவங்க ஹமாஸ் ஒரு தாக்குதலில் 2023 நடத்துகிறாங்க. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னைக்கு காசாவுக்கு என்னாச்சு? காசா இன்னைக்கு வெறும் தரை. அங்கே அது ஒரு 20 லட்சம் மக்கள் வாழ்ந்த ஒரு நகர், வாழ்வு செழித்த ஏதோ ஒரு வகையில் மக்கள் துன்பங்களோடு ஒரு நாகரிகமாக வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு இன்னைக்கு வெறும் மண்ணும் தரையும். 20 லட்சம் மக்கள் அங்கும் இங்குமாக அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி உலக மனசாட்சிக்கும் கவலை இல்லை, ஐக்கிய நாடுகளாவேன்னு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க அதை பற்றி கவலையப்படலையே, ஒன்றுமே கவலைப்படல. அப்படி ஒரு கொடூரமான ஒரு களம். அப்போ ஹமாஸை நீங்கள் முடிச்சாச்சு. அந்த பக்கம் எனது பஷார் அல் ஆசாத் தான் இவங்களுக்கு ஈரானுடைய அந்த இப்போ எங்கள் லெபனானுக்கும் இப்போ காசாவுக்கும் எல்லாம் அல்லது ஈரானுக்கும் தொடர்பு நேரடி இருக்க முடியாது. சிரியா தான் தொடர்பு. சிரியா தான் இவர்களை இணைக்கிற நாடு. அங்கே அவர் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி ISIS அதிபயங்கர தீவிரவாத அமைப்புன்னு சொன்ன ஒரு அமைப்புக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸாக சிரியாவில் உட்கார வச்சாச்சு. ஸோ ஹமாஸை ஒன்றுலாம் பண்ண முடியாது எப்படி ஆனால் அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு மிலிட்ரி, அதிகாரப்பூர்வமற்ற ஒரு மிலிட்ரியாக தான் அவங்க செயல்படுறாங்க ஹமாஸ். அந்த இடத்துல அவங்கள பலவீனப்படுத்தி கொண்டு நடத்துகிறாங்க. சிரியாவை ஈரானுக்கு ஆதரவாக இல்லாதபடி ஆக்குறாங்க. நம்பர் 1. தனக்கு ஆதரவாக செயல்படுகிறபடி கொண்டு வைக்கிறாங்க. 2. இப்போ மிச்சம் இருக்கிறது லெபனான் இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு தொடர் ஒரு தொந்தரவு. இப்போ லெபனானுடைய வரலாறு அது ஒரு சாபம். உங்களுக்கு பழைய ஒரு பிப்ளிக்கல் கண்ட்ரி அது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பாடல் பெற்ற திருத்தலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே போல் பைபிளில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிலப்பரப்பு, அழகான மலைகளும் வளங்களும் கொண்ட ஒரு நிலப்பரப்பு லெபனான் நிலப்பரப்பு. ஆனால் அது 3 முக்கிய இனங்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பு. மேரோனைட் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, சுன்னி இஸ்லாம் பிரிவினர், ஷியா இஸ்லாம். அந்த 3 முக்கியமான பிரிவினர். சின்ன சின்ன ஏனையவங்களும் இருக்கிறாங்க, கேத்தலிக்ஸு அப்படிலாம் இருந்தாலும் கூட இவங்க தான் மெயினாக இருக்கிறது. அப்போது ஆட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்களா, ஆட்டோமன் பேரரசு காலத்தில் பழைய நீண்ட கால வரலாறு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆட்டோமன் பேரரசு முடிவுக்கு வருகிற போது அது பிரெஞ்சு கண்ட்ரோல்லையும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லையும் வருது. அந்த கண்ட்ரோல் உலகப்போருக்கு பிறகு அது உறுதி பெறுது. முதலாம் உலகப்போரில் தான் ஆட்டோமன் பேரரசு முற்றா செதஞ்சு சின்னாபின்னமாகுது. முதல்ல பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கும் அப்புறம் பிரெஞ்சு கண்ட்ரோலுக்கும் லெபனான் வருது. 1943 தான் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நாடு உதயமாகுது. அப்போ ஒரு தப்போ அந்த நேரத்தில் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 சமூகங்களுக்கும் இடையே ஒரு
அதிகார ஒழுங்கு அவங்க உருவாக்குறாங்க. பிரதமர் அல்லது அதிபராக மேரோனைட் கிறிஸ்டியன் இருக்கணும். ஆமாம் இல்லை, அதிபராக மேரோனைட் கிறிஸ்டியன் இருக்கணும். பிரைம் மினிஸ்டர்ன்னு நினைக்கிறேன் அவர் சுனி முஸ்லீம் இருக்கணும். பாராளுமன்ற அவைத்தலைவர் சபாநாயகர் ஷியா முஸ்லீம் இருக்கணும்னு இது வேலைக்கே ஆகலை. ஏன்னா 3 அதிகாரம் 3 திசையில் இழுக்கிற போது அது சரியாக வராது இல்லைங்களா. இந்த காலச்சூழலில் தான் இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீன பிரச்சனை பாலஸ்தீன அகதிகள் அங்கே அதிகமாகிறாங்க. அதிகமாகி இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற போது 1975 நினைக்கிறேன், 75 தான் ஒரு சிவில் வார், உள்நாட்டு போர் அங்கே வெடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரைட், தவறுன்னா நீங்கள் இதை திருத்திக்கலாம். 15 வருஷம் அந்த சிவில் வார் நடக்குது. சிவில் வார் ஓரளவுக்கு முடிவுக்கு அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அங்கே ஹெஸ்போல்லாங்கிற அமைப்பு வெறும் சாதாரண அந்த பாலஸ்தீன அகதிகளும் சேர்கிற போது அது ஒரு பேராமிலிட்ரி அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸாக உருவாகுது. நாட்டினுடைய அதிகாரத்தை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்து என்பதை விட அவங்களுடைய அந்த சதர்ன் ரீஜன், இன்னைக்கு இப்போ இஸ்ரேல் உள்ள போகுது இல்லைங்களா, அந்த சதர்ன் ரீஜனும் டோட்டலாக ஹெஸ்போல்லா கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. இஸ்ரேல்னா இதுதான் தருணம், நேரடியாக ஈரான் அவர்களுக்கு உதவ முடியாது, இவர்களுக்கு இதுவரை உதவியாக இருந்த சிரியா நாடும் உதவியாக இல்லை, எனவே இவர்களை ஒன்றில் மட்டுப்படுத்துவது அல்ல முற்றாக அழிப்பது, அந்த பகுதியை தன் நிலப்பரப்பாக அல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுன்னு இப்போ பாலங்கள் எல்லாம் நேற்றுக்கு முந்தா நாளைக்கெல்லாம் அடித்து நொறுக்கி அந்த பகுதியை விட்டு வெளியேறும்படி மக்களுக்கு அவங்க கட்டளை போட்டிருக்காங்கன்னா நிலப்பரப்பை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர ஒரு முயற்சி இஸ்ரேல் செய்கிறார்கள். எனவே தான் நான் சொன்னேன், இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளில் தெளிவாக இருந்து இலக்குகளை அடைய முற்படுகிறது. அதில் என்ன மனித உரிமை மீறல் நேர்ந்தாலும் எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் கவலை இல்லை என்கின்ற மனித குலத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அது எடுத்து முன் செல்கிறது. இது எங்கே போய் முடியும்? பாலஸ்தீன மக்களினுடைய எதிர்காலம் என்ன? ஐக்கிய நாடுகள் அவை எதுக்கு இருக்குதா, இருக்குமா? இப்படி பல மனித குலத்திற்கு முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறது. இந்த ட்ரம்புடைய அந்த 5 நாள் ஒத்திவைப்பு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சூழ்ச்சி இல்லை ஒரு தந்திரமான நடவடிக்கை அப்படின்னு ஒரு பக்கம் வைத்தாலும், இப்போ நிறையா பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரிலிருந்து பின்வாங்கக்கூடிய நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டுட்டாரு, ஈரானுடைய தாக்குதல் அவரால் எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அது அப்படி இருக்கா? அதாவது உறுதியாக அவர்கள் எதிர்பார்த்த திசையிலும் கணக்கிலும் அளவிலும் இந்த போர் செல்லலை. ஈரான் ஒரு எதுனாலும் நமக்கு தோல்வி. இந்த 2ஆம் உலகப் போரினுடைய ஒரு முக்கியமான தளபதி, ஆலைட் ஃபோர்ஸஸினுடைய தளபதி, ஒரு அருமையான ஒரு வார் டைரி இருக்குங்க. அந்த வார் டைரியில் அவர் எழுதுவார், ரொம்ப அழகாக எழுதுவார். ஜெர்மனியின் ஹிட்லர் படைகளை எல்லாம் அப்போ எதிர்கொள்ள முடியாமல் ஒரு தடுமாறின காலம். எனது தென் திசை படைகள் எல்லாம் தடுமாறுகின்றன, வடதிசை படையணிகள் எல்லாம் தோல்வி நிலைக்கு வந்து விட்டன, மேற்கு திசை படையணிகள் இதற்கு மேல் போராட முடியாது என்று மனம் சலிப்புற்று கைவிட தயாராகிவிட்டார்கள், கிழக்கு திசை படைமுனைகளுக்கு சுடுபொருட்கள் முற்றாக தீர்ந்து விட்டது. இப்படின்னு 4 திசைகளிலும் ஒன்றுமே சரியில்லை எல்லாம் அப்படின்னு எழுதிட்டு அவர் எழுதுவார். இதை விட ஒரு சிறந்த சூழலை நான் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு எழுதுவார். ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட் அ பெட்டர் சிச்சுவேஷன் அப்படின்னு எழுதிட்டு ரொம்ப அழகாக எழுதுவார். போரியல் அந்த கொள்கைகளில் இது ரொம்ப முக்கியமானது. இதை விட ஒரு சிறந்த ஒரு சூழலை நல்லா கவனிச்சுங்க. தென் திசை காலி, வடதிசை நெருக்கடி, மேற்கு திசை தடுமாறுது, கிழக்கு திசை முடிகிற நிலைமையில் இருக்குது. இதை விட சிறந்த ஒரு சூழலை நான் எதிர்பார்க்க முடியாது. காரணம், ஐ எம் லெஃப்ட் வித் ஜஸ்ட் 1 ஆப்ஷன். நான் 10 ஆப்ஷன்ஸையோ 4 ஆப்ஷனையோ 7 ஆப்ஷனையோ கன்சிடர் பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்லை. ஐ ஆம் லெஃப்ட் வித் ஜஸ்ட் 1 ஆப்ஷன், அட்டாக் அட்டாக் அட்டாக்னு டைரியில் அவர் எழுதுவார். தாக்கு தாக்கு தாக்கு, இருக்கிற எல்லா ஆற்றல்களையும் ஒன்று திரட்டி அணி திரட்டி நீ எதிர்த்தாக்குதலை நடத்து. அந்த போரை அவர்கள் வெல்கிறார்கள். இதுதான் வரலாறு. அந்த போரை வெல்கிறார்கள். ஜெர்மனியினுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. அதே போல் ஈரானும் we have no other option except to attack. முழு ஆற்றலையும் அணி திரட்டி ஒரு என்ன வந்தாலும் பரவாயில்ல, செய்யல்லது செத்துமடின்னு சொல்கிறாங்க, செய்யல்லது செத்துமடி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற அந்த தாக்குதல் அவர்களுக்கு ஒரு ஒரு நெகோஷியபிலிட்டிக்கான இடத்துல அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி, இல்லைன்னா நெகோஷியபிலிட்டிக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு நெகோஷியபிலிட்டிங்கிற ஒரு இடத்துக்கு
வராங்க. பட் அந்த இடத்துல இப்போ ஸ்லிப்பாகி நேட்டோ உள்ள வரும், அனைத்துலக படை அணி ஒன்று அணி திரண்டு அமெரிக்காவினுடைய நேரடி இப்போ ஈராக்குக்குள்ளே வந்தாங்கல்ல, ஈராக்குக்குள்ளே வந்து 11 ஆண்டுகள் அந்த படையெடுப்புக்கு பிறகு இன்றைக்கி அந்த நாடு எழும்ப முடியுதா? ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஷியா மிலிஷியாஸ், இன்னொரு பக்கம் குர்திஷ் அட்டானமஸ் ரீஜன்னா அந்த நாடுங்கிறது ஒன்று இல்லை. அதே போல் ஒரு நிலைக்கு ஈரான் வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே வந்து இதெல்லாம் வந்து கூர்மையான கத்தி மேல் நடக்கிற ஆபத்தான நடனங்கள். யாருக்கு அதிக இழப்பு அப்படின்லாம் இப்போ வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போராடுகிற ஈரான் நீண்டகால வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாதுகாப்புக்கான வாக்குறுதி, தன்னுடைய பொருளாதார திட்டங்களில் தலையிடக்கூடாது என்கிற இப்படி ஒரு அந்த தனது இருப்பிற்கான தனது சுயாதீனமான முடிவுகளுக்கான உறுதிகளை பெற்றுக்கொண்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வது அதனுடைய நீண்டகால இருப்புக்கும் பாதுகாப்புக்கும் உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.